கழுகுமலை வெட்டுவான் கோயில். வெட்டுவான் கோயில் குறித்தும் இந்த பெயர் வந்ததற்கான காரணம் குறித்தும் சுவாரஸ்யமான கதையொன்று இந்த பகுதி மக்கள் மத்தியில் உலவி வருகிறது. பாண்டிய நாட்டில் புகழ்பெற்ற சிற்பி ஒருவர் வாழ்ந்து வந்தார். கல்லுக்கு உயிர் கொடுக்கும் வித்தை அறிந்த வித்தகர். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். இருவரும் ஒரு நாள் கோயில் திருவிழாவுக்கு சென்றனர். அப்போது அவரது மகன் கூட்டத்தில் தொலைந்து விட்டார். தனது மகனை பல இடங்களில் தேடியும் சிற்பியால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வருடங்கள் பல உருண்டன. மகனை இழந்த துயரத்தில் அரைமலை என்று அழைக்கப்படும் இந்த கழுகுமலைக்கு வந்த சிற்பி இங்கேயே தங்கிவிட்டார். சமண துறவிகளுக்கு வேண்டிய சிலைகளை செதுக்கிக் கொண்டிருந்தார். கழுகுமலை சமணர் படுகைகள் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை எனும் ஊரில் அமைந்துள்ளது. இச்சமணர் படுகைகள் கோவில்பட்டிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் கழுகுமலை பேரூராட்சியில் உள்ளது. இங்கிருக்கும் சமண படுகைகள் பிரசித்தி பெற்றவை. இங்கு பல்வேறு சமண சிற்பங்கள் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் அதே எழிலுடன் காட்சியளிக்கின்றன. ஒரே பாறையில் சுமார் வரிசையாக 100க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கர்கள் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இடம் இது. திகம்பர துறவிகள் இங்கு தங்கி சமண மதத்தை பரப்பி வந்தனர். கழுகுமலை சமணர் படுகைகள் தமிழக தொல்லியல் துறை பராமரிக்கிறது. இச்சமண படுகைகளுக்கு அருகில் 8ஆம் நூற்றாண்டின் சிவன் கோயில், கழுகுமலை வெட்டுவான் கோயில் மற்றும் கழுகுமலை முருகன் கோயில் அமைந்துள்ளது. அக்காலங்களில் சமண மதம் காஞ்சிபுரத்தில் வெகுவாக பரவி இருந்தது. அவர்கள் கன்னியாகுமரி வரை சென்று மதத்தை பரப்பி வந்தனர். இதற்காக அவர்கள் ஊருக்கு வெளியில் உள்ள மறைவான இடங்களில் இயற்கையாக அமைந்த குகைகளில் தங்களுக்கான வாழ்விடத்தை அமைத்தனர். அங்கு மக்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவத்தை போதித்தனர். அக்காலங்களில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட்டதாக இங்கு கல்வெட்டு சான்று உண்டு. இச்சமண படுகைகளில் மகாவீரர், பாகுபலி, பார்சுவநாதர் போன்ற 150 தீர்த்தங்கரர்களின் சிற்பங்கள் கழுகுமலை முழுவதும் நிறைந்திருக்கின்றன. இத்திருக்கோயில் பாண்டிய மன்னர்கள் வரிசையில் பராந்தக நெடுஞ்சடையான் காலத்தில் கி.பி. 768 முதல் 800 வரை அமைந்திருக்கும் என்று கருதப்படுகிறது. கழுகுமலை கோயில் சுவரோவியங்களில் சமணர் கழுவேற்றம் குறித்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது. கழுவேற்றம் என்பது அரசருக்கு எதிராக நடப்பவர்களுக்கும் கள்வர்களுக்கும் கொடுக்கப்படும் தண்டனை. நின்றசீர் நெடுமாறன் எனும் மன்னன் மதுரையை ஆண்ட காலத்தில் நடந்ததாக சொல்லப்படும் நிகழ்வாகும். சமணர்கள் நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரிடம் வாதத்தில் தோற்று கழுவேறினார்கள் என்று பெரிய புராணம் நூலில் உள்ள குறிப்புகள் மூலமாக அறிய முடிகிறது. ஞானசம்பந்தரால் சைவ சமயத்தை மீண்டும் தழுவிய பாண்டிய மன்னன் சைவ சமயத்தை தழுவ மறுத்த
எண்ணாயிரம் சமணர்களை மதுரை அருகே உள்ள சாமநத்தம் என்னும் இடத்தில் கழுவேற்றினார் என்று சொல்லப்படுகிறது. திருமலை வீரர், பராந்தக வீரர் எனும் பெயர் பெற்ற பாண்டிய நாட்டுப்படைகள் இந்த ஊரில் தங்கியிருந்தது பற்றி கல்வெட்டுகளில் குறிப்புகள் காணப்படுகின்றன. அப்போது சிற்பியிடம் வந்த மக்கள், இளஞ்சிற்பி ஒருவன் கற்களை செதுக்கிக் கொண்டிருக்கிறான், நீ என்ன செதுக்குகிறாய்? அவன் எவ்வளவு நேர்த்தியாக சிலைகளை செய்கிறான் தெரியுமா என்று கூறினர். மலையின் உச்சியில் சிறியதாக கோயில் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. கோவிலின் மேல் தீபம் ஏற்றுவதைப் போல ஒரு அமைப்பும் செய்யப்பட்டுள்ளது. அங்குள்ளவர்கள் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி அன்று தீபமேற்றி மலையை சுற்றும் இறை வழிபாட்டை கடைபிடித்து வருகின்றனர்.
கழுகுமலை வெட்டுவான் கோயில். அனைவரும் அந்த இளஞ்சிற்பியை பற்றி பாராட்டிச் சொல்லவே அவருக்கு கோபம் தலைக்கேறியது. இளஞ்சிற்பி மீது வெறுப்பும் ஆத்திரமும் அதிகமாகியது. ஒரு நாள் கோபத்துடன் இளஞ்சிற்பியை நோக்கிச் சென்ற சிற்பி தன் கையில் வைத்திருந்த உளியால் அவரை தலையில் தாக்கினார். உடனே இளஞ்சிற்பி வலி தாங்க முடியாமல் அப்பா ஆ என்று அலறியபடி கீழே விழுந்தான். குரல் கேட்டதும் நடுங்கி போன சிற்பி ஓடிச் சென்று கீழே விழுந்தவனை தாங்கிக் கொண்டார். அப்போதுதான் இளஞ்சிற்பியின் முகத்தை பார்த்தார். ஒரு கணம் துடித்து போனார். காரணம், திருவிழாவில் காணாமல் போன தனது மகன் தலையைத்தான் உளியால் வெட்டியிருந்தார். தலை வெட்டப்பட்டு இறந்த தனது மகனை தூக்கி மடியில் வைத்து புலம்பினார். இதனால் இந்த கோயில் பணிகள் பாதியிலேயே நின்றுவிட்டன என்று கூறுகிறார்கள். வெட்டுவான் கோயில் என்று பெயர் பெற்றதாகவும் ஒரு கருத்து உண்டு. நான் நிறைய கோயில்களை சுற்றி பார்த்துள்ளேன். அவைகளில் இதை போன்று நுட்பமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோவிலை நான் கண்டதில்லை. பெரும்பாலான கோயில்கள் சிதிலமடைந்ததற்கான காரணம் நான் அறிந்தவரை அங்குள்ள சிலைகள் பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பதுதான். ஆனால் அக்காலங்களில் இச்சிலைகளை செதுக்க சொன்னவரும் செதுக்கியவரும் முட்டாள் என்று கூற முடியாது. இதுவே சிதிலம் அடைந்ததற்கான முக்கிய காரணமாக இருந்தால் அச்சிலைகளை மட்டும் அகற்றி புதியதாக சிலைகளை நிறுவி பழங்கால சிற்பங்களை அடுத்த நூற்றாண்டுக்கு விட்டுச் செல்லலாம். இத்துறை சார்ந்த அதிகாரிகள் வீடியோவை பார்க்க நேர்ந்தால் இதற்கான முயற்சி எடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கழுகுமலை வெட்டுவான் கோவில் தென்னிந்தியாவின் பொக்கிஷம் போன்றது. இதை பேணி காப்பது நம்முடைய கடமை. இக்கோவில் தென்னிந்தியாவின் எல்லோராவை போன்றது. தென்னிந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய இடம். இக்காலங்களில் இதை போன்று சிற்பங்களை செய்யும் கலைஞர்கள் இருப்பின் அவர்களை கொண்டு இக்கோவிலில் முடிக்காத இடங்களை சிறப்பாக முடிக்க முயற்சிக்கலாம். பூதகணங்கள் வெவ்வேறு முகபாவங்களுடன் இடம்பெற்றிருக்கும். மனித முகம், வானர முகம், விலங்கு முகம், இசை கருவிகளை வாசித்தவாறு நடனமாடியவாறு, பாம்பை கொண்டு விளையாடுவது போல பல்வேறு அமைப்புடன் வெட்டுவான் கோவிலின் சிகரத்தில் பூதகணங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். தனது மகன் செதுக்கிய சிற்பங்களையும் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட கோயிலையும் பார்த்து மலைத்து போனார் சிற்பி. ஒரே கல்லில் மேலிருந்து கீழாக செதுக்கப்பட்ட சிகரத்தில் நுட்பமான சிலை வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன.
வெட்டுவான் கோவிலில் உமாமகேஸ்வரன், தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா ஆகியோரின் சிலைகள் சிற்ப வடிவத்தில் செதுக்கப்பட்டுள்ளன. அதற்கு கீழாக யாழி மற்றும் கபோதமும் அமைந்துள்ளன. கபோதம் கருவறை சுவரின் வெளிப்பகுதியில் மழைநீரானது படாமலிருப்பதற்காக அமைக்கப்படுவது. சிகரத்தில் மேற்கு திசையில் விஷ்ணு, வடக்கு திசையில் பிரம்மா, தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி சிற்பங்கள் அமைந்துள்ளன. இப்போது கோயில் கருவறைக்குள் சிவலிங்கத்துக்கு மாற்றாக பிள்ளையார் சிலை வைத்து வணங்குகிறார்கள். இக்கோயில் கிபி 768 முதல் 800 வரை பராந்தக நெடுஞ்சடைய வரகுணன் எனும் பாண்டிய மன்னன் காலத்தில் திராவிட கட்டுமான கலையமைப்பில் வெட்டப்பட்டது. தமிழகத்தின் எல்லோரா என்று இந்த கோயிலை அழைக்கிறார்கள். ஒரு தனி கோயில் எப்படியெல்லாம் கருவறை, அர்த்தமண்டபம் என்று அமைக்கப்படுமோ அதேபோன்று ஒற்றை பாறையிலே எழுப்பப்பட்ட அதிசயம் இந்த கோயில். தட்சிணம் என்றால் தெற்கு என்று ஒரு பொருள் உண்டு. அதை குறிக்கும் விதத்தில் வெட்டுவான் கோவிலின் சிகரத்தில் தெற்கு திசையில் தட்சிணாமூர்த்தியின் சிலை செதுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக தட்சிணாமூர்த்தி சிவன் கோவில்களின் தெற்கு திசையில் வியாக்கியான முத்திரையை காட்டியபடி அமர்ந்திருப்பார். ஆனால் வெட்டுவான் கோவிலில் மிருதங்க தட்சிணாமூர்த்தி அமைந்திருப்பது தனி சிறப்பு. தென் திசை கடவுளான தட்சிணாமூர்த்தி ரிஷிகளுக்கு யோகத்தையும் ஞானத்தையும் குருவாக அமர்ந்து உபதேசிக்கும் வடிவமாக கருதப்படுகிறார். ஜடாதாங்க முனிவர் போன்றோருக்கும் ஆசிரியராக தட்சிணாமூர்த்தி இருந்திருப்பதாக கூறப்படுகிறது. சிவாலயங்களில் மகாராஜலீலாசனம், அர்த்தபத்மாசனம், யோகாசனம், உக்குடிகாசனம் போன்ற யோக ஆசனங்களில் அமர்ந்து வியாக்கியான முத்திரையை காட்டியபடி அமர்ந்திருப்பார். திசைகளை ஆளும் தெய்வங்களை திசை காவலர்கள் என்று குறிப்பிடுவர். பண்டைய காலத்தில் கோவில்களின் சுவர்கள் மற்றும் கூரைகளில் திசை காவலர்களின் உருவத்தை செதுக்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். வெட்டுவான் கோவில் சிகரத்தில் திசை காவலர்கள், வனராக மகளிர் மற்றும் திசை பெண்களின் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் பாதி முற்று பெறாமலும் காலப்போக்கில் சேதம் அடைந்தும் காணப்படுகிறது. பொதுவாக சிவாலயங்களில் பூதகணங்களின் சிற்பங்கள் தனி வரிசையாக செதுக்கப்பட்டிருக்கும். பூதகணங்களின் தலைவராக கணபதி குறிப்பிடப்படுகிறார். அனைத்து சிவ ஆலயங்களிலும் கூரையை தாங்கியபடி பூதகணங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். மேலும் விமானத்தின் 4 திசைகளின் மூலையிலும் நந்தி சிலைகள் இடம்பெற்றுள்ளன.
மலையின் கிடைமட்டத்திலிருந்து 7.5 மீட்டர் ஆழத்தில் பாறையை செதுக்கி உருவாக்கியிருக்கிறார்கள். முற்றுப்பெறாவிட்டாலும் கூட தெய்வீக தன்மையுடன் பிரம்மா, திருமால், தேவகன்னியர்கள், பூத கணங்கள் என்று பல்வேறு சிற்பங்கள் காணப்படுகின்றன. சிம்மங்களின் சிற்பங்கள் அவ்வளவு நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் கோயில் முகப்பில் சிவபெருமானும் உமையவளும் அருகருகில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் சிற்பம் பேரெழில் வாய்ந்தது. கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோயில் மேலிருந்து கீழ் நோக்கி வெட்டப்பட்டிருக்கிறது. சிவபெருமானுக்காக எழுப்பப்பட்ட இக்கோயிலின் அடிப்பகுதி முழுமை பெறாமல் இருக்கிறது. இது செவிவழி கதைதான் என்றாலும் கோயில் மீதான நம்பிக்கை இந்த ஊர் மக்களோடும் வாழ்வியலோடும் இந்த கோயிலோடும் இணைந்துவிட்டது. இந்த கதை இல்லாமல் வெட்டுவான் கோயில் இல்லை. அழகான சிற்பங்களையும் தந்தை மகன் பாசத்தையும் தாங்கி இன்றும் உயிரோவியமாக பாறை மீது கம்பீரமாக நிற்கிறது. கழுகுமலையில் வெட்டுவான் கோயில் மட்டுமில்லாமல் சமண சிற்பங்கள் நிறைந்த சமண படுகைகளும் முருகன் கோயிலும் இருக்கின்றன. இங்குள்ள கழுகுமலை முருகன் கோயிலும் ஒரு குடைவரை கோயிலாகும். கழுகுமலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் எழில்மிக்க தலம் இது.